ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நஹிலாஸ் vlog. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹோல் டே நான் என்ன பண்ணேன் அதை பற்றி தான் வீடியோ. ஸோ என்னோட சக்ஸஸ் ஒரே ஒரு ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த சக்ஸஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஹேர் ஆயிலுக்கான ஸ்டிக்கர் வந்துடுச்சுங்க. நம்மளோட பிராண்டை வந்து நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கர் வந்துருச்சு. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ். ஒவ்வொரு ஸ்மால் ஆண்டர்ப்ரனருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சக்ஸஸே இதுதாங்க. அவங்களோட பிராண்டை அவங்க கிரியேட் பண்ணுறது தான். என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன தானே தயாரிக்கிற, இதில் என்ன பண்ண போகிற அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட கேட்டாங்க. என்னோட ஹேர் ஆயிலை என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணலைங்க. ஆனால் எனக்கு முகம் தெரியாதவங்க கூட வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரிவ்யூ சொன்னாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த ரிலேஷன்ஸில் கொஞ்சம் பேர் ஹேர் ஆயில் வாங்குறாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. நம்பி வாங்குங்க. நம்ம நஹீஸ் நேச்சுரல்ஸில் நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட்டும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுதான் நஹீஸ் மேஜிக் அரப்பு பவுடருங்க. என்னன்னா நம்ம பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பாலாம் அரப்பு தான் யூஸ் பண்ணாங்க. ஏன் நானே என் சின்ன வயசுல நான் அரப்பு தாங்க தேய்ச்சி குடிச்சேன். நான், எங்க அண்ணா எல்லாருமே. அப்போ அந்த அரப்போட மதிப்பு தெரியல. பட் இப்போ அந்த அரப்போட மதிப்பு வந்து எனக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஒரு குட் டைப் ஆஃப் கிளென்சர், கண்டிஷனர், ஷாம்பு எல்லாமே சொல்லலாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம ஒரு நல்ல ஷாம்புன்னு சொல்லலாங்க அரப்பு. நம்ம அந்த அரப்பை வந்து சேல் பண்றோங்க. ஒரு அஃபோர்டபுளான ரேட்ல தான் சேல் பண்றோம். இப்போ ஜூலை மந்த் ஆஃபரா 2 நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் 150 ml வாங்குறவங்களுக்கு 200 கிராம் நஹீஸ் மேஜிக் அரப்பு பவுடர் ஃப்ரீங்க. இந்த மாசம் ஃபுல்லா ஃப்ரீ. உங்களுக்கு வேணுன்றவங்க நான் நம்பர் வந்து டிஸ்பிளேல போடுறேன், மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. நிஜமாவே யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நான் நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நம்மளோட நஹீஸ் நேச்சுரல்ஸை நம்பி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரெசல்யூஷன் தரும் அண்ட் சொல்யூஷனையும் தரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் சமைக்கிற வீடியோ தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸில் நம்ம என்னென்ன பண்ணோம் அண்ட் என்னென்னலாம் இங்கே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்கிரேடே ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனக்கு நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா என்னோட ஃபோட்டோ போட்டு என்னோட ஃபோட்டோ என்னோட ஹேர் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஒரிஜினல் ஹேர் தான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. அது என்னோட ஃபோட்டோ போட்டு நானே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது சும்மா சாதாரணம் இல்லைங்க. ஒரு தொழில் எடுத்து செய்யறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நம்ம நிறைய திங்க் பண்ணணும். எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுன்னு திங்க் பண்ணணும். இது எப்படி நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும்னு திங்க் பண்ணணும். நிறைய இருக்குங்க இதுல. இது ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, என்னதானே விற்கிற அப்படி என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. முன்னாடியே பேசுவாங்க, பின்னாடியே பேசுவாங்க. ஈவன் நம்ம சொந்தக்காரங்க கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு பரவாயில்ல, என்னோட அண்ணனுங்க, தம்பிங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஃபேமிலியா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் என் ஃபேமிலி என் கூட நிற்குதுங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வாங்க நஹிலா vlogsல சமையல் பார்க்கலாம். அண்ட் நிஜமாவே அப்கமிங்ல நிறைய அப்கிரேட் நடக்குங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நீங்க தான் என்னோட மிகப்பெரிய ஃபேமிலி. ஹாய்ங்க, வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே ஃபிஷ்ஷே சமைக்கிறோம் அப்படின்ட்டு சிக்கன் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். மசாலா பேக்கெட்ஸ்லாம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பல்லு பூண்டு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இது தாங்க அந்த 4 லெக் பீஸ் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பீசஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தக்காளி நறுக்கி வச்சுட்டேன். ஸோ என்னன்னா 2 லெக் பீஸ் எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் வந்து சின்ன சின்னதாக நான் வெட்டிக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் சில்லி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சில்லி பவுடர் வந்து ஊர்லேருந்தே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஓகே சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக பிரியாணி பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். வேணாம், சிக்கன் கிரேவி பண்ணி கபாப் பண்ணி ஒயிட் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடுகு வெடிச்சக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போட்டதுக்கப்புறம் தக்காளியோட பச்சை வாசனை போறதுக்காகவே கொஞ்சம் கல்லுப்பு போடணும்.
எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கல்லுப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கல்லுப்பு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். ஸோ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 20 ரூபா. ஸோ அதனால நான் ஊர்லேருந்தே 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பேக்கெட் 5 ரூபாயில். ஸோ அந்த பேக்கெட் ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன். தீந்துருச்சு, நீ ஊருக்கு போனாதான் வாங்கிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். நல்லா சமைச்சிட்டு இருக்கும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட நஹீஸ் நேச்சுரல்ஸ் நஹீஸ் மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஸ்டிக்கர் வந்துருச்சுங்க. நிஜமாவே ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் வந்து அதோட பிராண்ட் லோகோ தாங்க. என்னோட ஃபோட்டோ போட்டு என் லோகோ வந்து நானே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் செலவெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நானே எல்லாத்தையுமே நானே தான் கற்றுப்பேன். என்னோட பிஸ்னஸ் எல்லாமே முழுக்க என்னோட ஒரு ஐடியாஸ்னால உருவானது மட்டும்தான். ஈவன் எடிட்டிங்ல இருந்து எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுற வரைக்கும், போஸ்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நான் தாங்க. ஸோ அதனாலேயே அது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸாக தெரிஞ்சிச்சு. வாங்க சமைக்க போகலாம். ஏன் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசணும்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஸோ இது நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சில்லி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி பொடி, இதெல்லாமே ஊர்லேருந்தே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது சிக்கன் கிரேவி அல்லவா, ஸோ அதனால் சிக்கன் பொடி இருக்கணும் அல்லவா அப்படின்ட்டு கொஞ்சம் சிக்கன் பொடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு கிரேவிக்குன்னு தனியாக நான் பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். இதுதான் அந்த பீஸு, ஒரு 2 லெக் பீஸு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே பீஸ் எல்லாமே பெருசாக கொடுத்துருந்தாங்கல்ல, தோலோட தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பீஸை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கிட்டேன். ஏன்னா பெருசாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஆகாதுங்க. நம்ம ஊர்லெல்லாம் கறிக்கடையில் வெட்டி கொடுப்பாங்க, இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அப்படியே வரும் பேக்கெட்டில், அப்படியே ஐஸ் கட்டியாட்ட வரும். அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு அதை தனித்தனியாக பீஸ் ஆகிறக்குள்ளே நம்ம ஒரு பீஸ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் சிக்கன் அதுக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க. ஏன்னா சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும்ல. இப்போ எங்கள் ஊராக இருந்தால் மிக்சி இருக்கும், இங்கே மிக்சி இல்லை. அங்கே இருந்தால் கிரேவிக்குன்னு தனியாக ஒரு மசாலா அரைப்பேன், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சமைக்கும் போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு, எங்கிட்ட இப்போ மிக்சி இல்லை, வாங்கணும். ஸோ வாங்கினோம்னா நம்ம சீக்ரெட் மசாலாலாம் தயாரிக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து கிரேவி பண்ணிட்டு இருக்க சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சில்லி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபேன்லேயே வச்சுட்டேன். ஸோ அது நல்லா இதாகட்டும் அப்படின்ட்டு அந்த சாக்கில் வந்து நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க கிரேவியோட அவுட்கம். ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல, எந்த இன்க்ரீடியன்ஸுமே இல்லாமல் என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் சமைச்சேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் கபாப் இதெல்லாம் நான் சமைச்சதில்லை. அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் இருந்துச்சு, அதை லாஸ்ட்டில் அப்படியே தூவி விட்டு அப்படியே முருகலாக தூவி விட்டுட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா வாடி போயிடும். அதுக்காகவே அப்பப்போ சமைக்கிறப்போ 1-2 எக்ஸ்ட்ராவாக போட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னொரு பேனில். இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைக்கிறேன். ஏன்னா கெபாப் வந்து நான் பண்ணதில்லை லெக் பீஸ் வச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி வருன்றது எனக்கே சந்தேகமாக தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் குக்கிங் பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சமையல் ரெடி. ஸோ மறக்காமல் நஹிலா vlog-ஐ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.